சைடு மட்டும், அதாவது டோட்டலா 2 சைடு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சைடு மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா இல்ல டபுள் சைடுமே எக்ஸ்பேண்ட் ஆகுமான்னு கேட்டா எல்லா சைடுமே தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அவ ரெண்டு சைடு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுல என்ன எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் ஆகும்பா? ஏரியா எக்ஸ்பேன்ஷன். என்ன எக்ஸ்பேன்ஷன்? ஏரியா எக்ஸ்பேன்ஷன். இதே ஒரு அயன் பால், ஷார்ட் புட் பால். ஷார்ட் புட் பால் அவைலபிள் இன் சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் 3 டைமென்ஷன். இந்த சாலிட் ஸ்பியரை ஹீட் பண்ணேன்னா அதோட லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே தானே சேஞ்ச் ஆகும். என்டையர் வால்யூமே என்ன ஆகும்பா? எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். So there are 3 kind of expansion. What are they? Linear expansion, area expansion, volume expansion. இதுல இந்த ஏரியா எக்ஸ்பான்ஷனோட இன்னொரு நேம் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அதர் நேம் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். வால்யூம் எக்ஸ்பான்ஷனாலும் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனாலும் சேம் தான். ஏரியா எக்ஸ்பான்ஷனாலும் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனாலும் சேம் தான். First we are going to start with linear expansion. Let us consider a rod whose length is L0 at T0 degree Celsius. Initial temperature என்ன எடுத்துக்கோம்பா? T0. In that situation the length of the rod is L0. Now we are going to heat up this rod. இந்த rod heat பண்ணோம்னா இதோட length little bit என்ன ஆகும்பா? Increase ஆகும். கரெக்டா? Now the final length of the rod is L. What is L? What is L0? இவ ஆயத்தோட பேஸ் L0 னா என்னது? Initial length. Initial length in the temperature T0. What is L? Final length at the temperature of T. Okay va? வேற doubt இருக்கா? What is the change in length? Change in length கேட்டா எதுல இருந்து இத மைனஸ் பண்ண போறீங்க? Final length minus initial length. The change in length with respect to original length is called as fractional change in length. Delta L னா என்னது? Change in length. L0 னா initial length. The fractional change in length depends on, is directly proportional to change in temperature. What is delta T? Change in temperature. Delta T எப்படி பா calculate பண்ணலாம்? Final temperature minus initial change in temperature. By removing this proportionality, by removing this proportionality we can introduce a constant. That constant is called as coefficient of linear expansion. So proportionality remove பண்ணோம்னா ஒரு constant introduce பண்ணோம் இல்லையா, that constant is called as coefficient of linear expansion. Now I am going to take the L0 value this side. So L minus L0 is equal to L0 alpha delta T. Again taking minus L0 value this side, L becomes L0 plus L0 alpha delta T. In this expression L0 is a common, so that the final equation becomes 1 plus alpha delta T. Now tell me what is L? L0 alpha delta T. L என்னப்பா? Final length, length of the rod at high temperature. L0 initial length, length of the rod at low temperature. What is delta T? Change in temperature. Alpha coefficient of linear expansion. புரியுதா? அப்ப இந்த இடத்துல இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்ல ரெண்டு ராட் கனெக்ட் பண்ற அந்த இடத்துல பார்த்தோம்னா சின்னதா ஒரு கேப் இருக்கு. பாத்திருக்கியா? if there is no gap what will happen? Maybe இது ஒரு ட்ராக், இத கண்டினியூ பண்றதுக்காக இன்னொரு ட்ராக் அப்படியே கண்டினியூஸ் அந்த மாதிரி வரிசையா வரும் இல்லையா? இதே மாதிரி இங்க parallel ட்ராக் இருக்கு, இங்கே நடுவுல கேப் இருக்கு. ஏன் அந்த கேப் மெயின்டைன் பண்றாங்க? டியூரிங் சம்மர் டைம் என்ன ஆகுமா? ராட் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப ராட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த கேப் என்ன ஆயிரும்பா? ஃபில் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி கேப்பே இல்லாம இந்த ராட் கண்டினியூஸா இருந்தா என்ன ஆகும்பா? எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகுமா? லைட்டா பெண்ட் ஆகும். அப்ப ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டிய ட்ராக் இந்த மாதிரி பெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்பா? வெஹிக்கிள் அது மேல மூவ் ஆகக்கூடிய ட்ரெயின் மேபி அதோட பாத் வந்து மிஸ் மேட்ச் ஆக சான்ஸ் இருக்கு. சொல்றது புரியுதா? அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கணுமா? there must be some gap between adjacent. அடுத்து வரக்கூடிய அந்த ட்ரெயின், அந்த ரயில் இருக்கு இல்லையா, not train, rail na the rod, there must be some gap because of during summer time rod என்ன ஆகுமா? expand ஆகுமா? if there is no gap அந்த rod expand ஆகிறப்ப அது straight line bend ஆக சான்ஸ் இருக்கு. அப்ப அது மேல மூவ் ஆக ட்ரெயினோட பாத் மிஸ் மேட்ச் ஆக சான்ஸ் இருக்கு. சோ எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் they are keeping some gap.
இது இங்கே மட்டும் இல்லை, பிரிட்ஜ்லையும் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பிரிட்ஜில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நடுவில் மெட்டல் வச்சுருப்பாங்க, பார்த்துக்கியா? பிரிட்ஜில்ப்பா, பிரிட்ஜில் மெட்டல் இருக்கும், சரியா? ரெண்டு மெட்டலுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அகைன் அந்த பிரிட்ஜ் என்ன ஆகுமா, அந்த டியூரிங் சம்மர் டைம் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. மேபி அந்த கேப் இல்லாம இருந்திருந்தா சம்மர் டைம்ல எக்ஸ்பேன்ஷன் நடக்கிறனால அந்த சர்ஃபேஸ் பெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா கொலாய்ட் ஆக கிராக் ஆக சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் they are keeping some gap. இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா ஸ்டடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் டைட்டில் லீனியர் எக்ஸ்பான்ஷன். லீனியர் எக்ஸ்பான்ஷன், increase in length due to increase in temperature. Increase in length due to increase in temperature. Write the expression. Under the expression, indicate what is L, L naught, alpha, delta T. L, length of the rod at high temperature. L naught, length of the rod at low temperature. Delta T, change in temperature. Alpha, coefficient of linear expansion. Coefficient of linear expansion. Unit of alpha. Unit of alpha. Listen. From this expression we can say alpha is equal to enna elikalam. From this expression alpha is equal to L minus L naught by L naught into delta T. What is L minus L naught? Change in length. Length or unit meter. இங்கே ஒரிஜினல் லென்த் அதோட யூனிட்டும் மீட்டர். மீட்டர் பை மீட்டர் கேன்சல். வாட் இஸ் டெல்டா டி? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கும் கெல்வின் தான். ஒரு விஷயத்தை மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோ, டெம்பரேச்சர் யூனிட் கேட்டால் எஸ்ஐ யூனிட் கெல்வின் தான். சேஞ்ச் இன் டெம்பரேச்சரோட யூனிட் யூ கேன் யூஸ் எய்தர் கெல்வின் ஆர் டிகிரி செல்சியஸ். ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் மிஸ்டேக் வராது. சேஞ்ச் இன் டெம்பரேச்சரோட யூனிட் எல்லாம் சொல்லலாம், கெல்வின்லையும் சொல்லலாம், டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி சார் சொல்கிறீங்க கரெக்டாக வரும்னா மேபி 30 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி செல்சியஸ். இதில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? 20 டிகிரி செல்சியஸ். இது அப்படியே கெல்வினில் சொல்லுங்கள், அதே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் வரும். இது கெல்வினில் எவ்வளோ வரும்பா? 293 கெல்வின். இது எவ்வளோ வரும்பா? 323 கெல்வின். 303 303. And this one 323 Kelvin. Now tell me what is the change in temperature? 20 Kelvin. Our change in temperature degree scale la sonal sari, degree Celsius la sonal sari, Kelvin la sonal sari, we will get same answer. But temperature வேற வேற ஆன்சர் வரும்பா. ஆனா change in temperature ஒரே ஆன்சர் தான் வரும். என்ன சொல்றேன்னா டெல்டா டி யோட யூனிட் எதுலலாம் எடுக்கலாமா? கெல்வின்லயும் எடுக்கலாம், டிகிரி செல்சியஸ்லயும் எடுக்கலாம். Now tell me ஆல்பா ஓட யூனிட். ஆல்பாக்கு என்ன யூனிட்? 1 by கெல்வின் இல்லைன்னா 1 by டிகிரி செல்சியஸ். ஏன்னா இதுக்கு எல்லாமே யூனிட் இருக்காது, 1 தானே இருக்கும். 1 by டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 by கெல்வின் இல்லைன்னா சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்னா கெல்வின் இன்வர்ஸ் ஆர் டிகிரி செல்சியஸ் இன்வர்ஸ் எழுதிக்கோங்க. யூனிட் ஆஃப் ஆல்ஃபா. யூனிட் ஆஃப் ஆல்ஃபா. Then area expansion, surface area of given material increases due to increase in temperature. Surface area of the material increases
surface area of the material increases due to increase in temperature. Okay, listen, ba. I have considered a square plate. Listen, stop writing. I have considered a square metal plate or iron plate, ஏதோ ஒரு plate இருக்கலாம், copper plate. இப்போ இதை ஹீட் பண்ணோம்னா இதோட இந்த ஒரு சைடு A மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். along with side A, B side value என்ன ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா. இது ஸ்கொயர் நடக்கனால A into A தான் எழுதணும். மேபி இது ரெக்டாங்கிளா இருக்கோம்னா இப்போ சொல்லுங்க, இந்த சைடு மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா இல்ல B சைடு எக்ஸ்பேண்ட் ஆகுமா? B சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும். மேபி A becomes A dash, B becomes B dash. அப்ப இந்த மாதிரி இருக்க வேண்டிய இந்த ரெக்டாங்கிள் ஷீட் இப்ப என்ன இருக்குப்பா, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எக்ஸ்பான்ஷன் எங்கெல்லாம் நடந்திருக்கா, இன் ஆல் சைடு, நாலு சைடுல எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கா. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷனுக்கு பேர் என்ன சொல்லிறாங்க, ஏரியா எக்ஸ்பான்ஷன். சோ வாட் இஸ் ஏரியா எக்ஸ்பான்ஷன்? Increase in surface area due to increase in temperature. We know very well change in area with respect to original area is directly proportional. Actually இது பேர் என்னப்பா, fractional change in area. Change in area எதை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, increase in temperature. நீங்க நிறைய temperature increase பண்ணீங்கன்னா நிறைய area expand ஆகும். So by removing this proportionality we can introduce here constant. That constant is called as beta. What is beta? Coefficient of area expansion. இதுக்கு முன்னாடி பார்த்தது linear expansion. இப்ப coefficient of area expansion by taking the A naught value this side. Before that delta A க்கு பதிலா என்ன எழுதலாம்பா, final area minus initial area. What is A? Area of the given plate at high temperature. A naught area of the same plate at low temperature. By taking the A naught value that side, again equation என்ன வரும்பா, A naught beta delta T. By taking minus A naught value that side plus A naught. இப்போ A naught காமனா எடுத்துட்டோம்னா என்ன வந்துரும்பா, A naught 1 plus beta delta T. So write this expression under area expansion. Area expansion. Then volume expansion. இதுக்கு என்ன யூனிட் வரும்பா, பீட்டாக்கு என்ன யூனிட் வரும்? listen, பீட்டாக்கு என்ன யூனிட் வரும்? இங்க மீட்டர் ஸ்கொயர், இங்க மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப டெல்டா டி பைல இருக்கும். டெல்டா டி யோட யூனிட் கெல்வின். அப்ப 1 by கெல்வின் அதே யூனிட் தான். ஆல்பாக்கு என்ன யூனிட்டோ சேம் யூனிட் applicable for பீட்டா. Next one, volume expansion. Volume expansion, another name cubical expansion. Okay, volume expansion is easily studied in which material? Gas or solid? Gas தான் ஈஸியா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஏரியா எக்ஸ்பான்ஷன், லீனியர் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் சாலிடுக்கு அப்ளிகபிள். வால்யூம் எக்ஸ்பான்ஷனும் சாலிடுக்கு அப்ளிகபிள் தான். பட் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஈஸியா அப்சார்ப் பண்ணலாம். எதுலப்பா, கேஸ்ல. எழுதிக்கோங்க, வால்யூம் எக்ஸ்பான்ஷன் takes place quickly in gases than solids. Volume expansion takes place quickly in gases
than in solids. அதுக்கு சாலிட்ல வால்யூம் எக்ஸ்பான்ஷன் நடக்காதான்னு கேட்காத, சாலிட்லயும் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஓகே லிசன், நம்ம ஃபார்முலா என்ன வரும்பா? change in volume by original volume is directly proportional to change in temperature. As usual இந்த proportion எடுத்தோம்னா என்ன வரும்பா? gamma. What is gamma? Coefficient of volume expansion. அப்ப இங்க என்ன ஈக்குவேஷன் வரும்? V is equal to V naught 1 plus gamma delta T. எழுதிக்கோங்க, V is equal to V naught 1 plus gamma delta T. Now we are going to relate alpha, beta and gamma. Alpha, beta, gamma வை compare பண்ண போறோம். Listen பா. Alpha na linear, beta na area, gamma na cubical or volume coefficient. Okay, இந்த மூணே எப்படி லிங்க் பண்ணலாம்னு பாப்போம். We know very well volume is nothing but L cube தானே. இது எரர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க என்ன வரும் பா? delta V by V is equal to 3 into delta L by L. delta V by V க்கு என்ன ஃபார்முலா பா? இல்லனா delta V by V naught delta L by L naught. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் பா? gamma delta T. இங்க என்ன எழுதுவீங்க? alpha delta T. இத கேன்சல் பண்ணோம்னா we can say gamma is equal to 3 times of alpha. கரெக்ட்டா? Similarly area is equal to L square தானே. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க என்ன வரும்? delta A by A naught is equal to 2 into delta L by L naught. Again A by A naught பதிலா என்ன எழுதலாம்? beta delta T 2 alpha delta T. இதை கேன்சல் பண்ணோம்னா we can say beta is equal to 2 alpha. கரெக்ட்டா? So equation எழுதிக்கோங்க. gamma is equal to 3 alpha, beta is equal to 2 alpha means find the ratio of alpha is to beta is to gamma. Alpha is to beta is to gamma. Answer பா 1 is to 2 is to 3. கவனிங்க, இந்த மாதிரி ரேஷியோல கேட்டா என்ன சார் பண்றது? ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க. ஆல்பா is to beta னா ஆல்பாவையும் பீட்டாவையும் டிவைட் பண்ணுங்க. ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கும் என்ன ரிலேஷன் பா? பீட்டா is equal to 2 ஆல்பாவா? அப்ப அந்த பீட்டாவை கீழ கொண்டு வாங்க, 2 இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன எழுதுவீங்க? ஆல்பா by beta is equal to 1 by 2. அப்ப இந்த ரேஷியோல மாத்தி எழுதணும்னா ஆல்பா is to beta என்னன்னு எழுதுவீங்க? 1 is to 2. இதே மாதிரி ஆல்பாவையும் காமாவையும் டிவைட் பண்ணுங்க. இங்க இருக்கா? என்ன வரும்பா? ஆல்பா by gamma is equal to 1 by 2. கரெக்ட்டா? அப்ப ஆல்பா is to gamma கேட்டாங்கன்னா என்ன எழுதலாம்? 1 is to 3. இந்த ரேஷியோ எழுதிக்கோங்க. ரேஷியோ between alpha, beta, gamma 1 is to 2 is to 3. இதுக்கு என்ன மீனிங் பா? வால்யூம் எக்ஸ்பான்ஷன் is 3 times of linear expansion. Area expansion is 2 times of linear expansion. Alpha is to beta is to gamma is equal to 1 is to 2 is to 3. Right? The next title, applications of thermal expansion. Applications of thermal expansion. Bimetallic strip. First one, bimetallic strip.
used to do used to do it is used to do electrical circuit break. Electrical circuit break. Electrical circuit break na கவனிங்க. இப்போ இந்த வயர்ல இருந்து அப்படியே கரண்ட் லிசன் பா. இந்த வயர்ல இருந்து கரண்ட் கண்டினியூஸா அந்த வயருக்கு பாஸ் ஆகுது இல்லையா? அப்ப ஏன் கண்டினியூஸா பாஸ் ஆகும்னா வயர் கண்டினியூஸா இருக்கு. வயர் இன் பிட்வீன்ல கட் ஆச்சுனா கரண்ட் ஃப்ளோ என்ன ஆயிரும்? கட் ஆயிரும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ இன் பிட்வீன்ல கட் ஆச்சுனா அதுக்கு பேர் தான் என்னப்பா? சர்க்யூட் பிரேக். அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை பிரேக் பண்றதுக்கு எந்த அரேஞ்ச்மென்ட் யூஸ் ஆகுமா? bimetallic strip. That bimetallic strip working based on thermal expansion. அது எப்படின்னு சொல்றேன் முதல்ல எழுதிக்கோங்க. bimetallic strip ஓட யூஸ் என்ன எழுதிருக்கீங்க? by it is produced or it is used to produce electrical circuit break. BREAK. என்ன சார் bimetallic? அப்ப two different metal இருக்குமானா? yes. கவனிங்க. bimetallic strip made up of two different metal. கவனி. So this is a first metal, copper. இதுக்கு parallel இன்னொரு metal connect பண்ணி வச்சிருக்கேன். That is called as brass. So beginningல copper and brass ரெண்டுமே parallel. இருக்கா? So இந்த மாதிரி தான் bimetallic stripல ரெண்டு metal இப்படி parallel connect பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? The back side made up of copper, the front region made up of brass. இப்போ இந்த காப்பர் இருக்கு இல்லையா, இதோட லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆல்பா வேல்யூ will be lesser. காப்பரோட ஆல்பா வேல்யூ ஸ்மாலரா இருக்குமா கம்பேர் டு brass. இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெண்டையும் ஹீட் பண்றேன். ஒரே டெம்பரேச்சர்லயே முதல் ரீடைன் பண்ணியிருக்கேன். முதல் எந்த எக்ஸ்பான்ஷனும் இல்ல, அதனால பெண்ட் ஆகல. இப்போ இதை ஹை டெம்பரேச்சர் கொண்டு போனேன்னா ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? எதோட எக்ஸ்பேன்ஷன் லார்ஜரா இருக்கும்? brass-ஆ காப்பரா? பதில் சொல்லணும். நீ உட்கார்ந்து ஜாலியா உட்கார்ந்து போறதுக்காக நான் கிளாஸ் எடுக்கிறேன். இதுப்பா நிறைய எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் பண்ணும் brass. What is the reason? brass ஓட ஆல்பா வேல்யூ எப்படி இருக்கும்? லார்ஜர். We know very well delta L by L naught is equal to alpha into delta T. For a given change in temperature, alpha decides change in length. Alpha அதிகமா இருந்தா change in length also larger. அப்ப இந்த இடத்துல brassக்கு ஆல்பா வேல்யூ லார்ஜரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல நிறைய பெண்டிங் எங்க இருக்குமா? brassல. எதை கம்பேர் பண்றப்ப? காப்பர். அப்ப இது பெண்ட் ஆகுமா? எந்த மாதிரி பெண்ட் ஆகும்னா காப்பர் பெண்ட் இன் திஸ் மேனர், whereas brass ஓட பெண்டிங் கொஞ்சம் லார்ஜரா இருக்கனால இதுல எது காப்பர் எது brass? லெஃப்ட் சைடுல இருக்குது எது? ரைட் சைடுல இருக்குது எது? லெஃப்ட் சைடுல இருக்குது காப்பர், ரைட் சைடுல இருக்குது brass. எப்படி சார் சொல்றீங்க? எக்ஸ்பான்ஷன் எங்க அதிகமா இருக்கு? எதோட லென்த் அதிகமா இருக்கு? brass. அப்ப அதான் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. புரியுதா? இது ஓகே, தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இது எப்படி சார் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல யூஸ் ஆகுது? So let us consider a electrical circuit. From this point to this point we are going to deliver the current. Maybe இது ஒரு மெயின் சப்ளை. மெயின் சப்ளைனா நம்ம வீட்டுக்கு வர மெயின் சப்ளை. அங்க இருந்து மற்ற டிவைஸ்க்கு எல்லாமே கரண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். மற்ற டிவைஸ்னா லைக் பல்ப், ஃபேன், இந்த மாதிரி மற்ற டிவைஸ்க்கு வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ண போறோம். We are not going to make a electrical contact directly. இப்படி டைரக்டா வயர் ஒன்னு கனெக்ட் பண்ணாம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்பா? பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ண போறோம். அப்ப பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணோம்னா நார்மல் டெம்பரேச்சர்ல இங்க இருந்து வரக்கூடிய கரண்ட் இப்படி பாஸ் ஆயிட்டு அதர் டிவைஸ்க்கு சென்ட் ஆயிடும். கரெக்டா? இப்ப திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு நம்ம இருக்கிற வீட்லயோ இல்லாட்டா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்ல ஃபயர் ஆயிடுச்சு. அப்ப ஃபயர் ஆயிடுச்சுன்னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஃபயர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் எதைத்தான் நம்ம கட் பண்ண பார்ப்போம்? கரண்ட். ஏன்னா கரண்ட் வச்சுக்கிட்டு அடுத்தது அந்த ஃபயர் ஈஸியா டிராவல் ஆகும் அந்த வயர் வழியா. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கரண்ட் பாசேஜ்ல அந்த லீக்கேஜ்னால தான் ரெண்டு வயர்ல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறப்ப ஃபார்மேஷன் ஆஃப் ஹீட் ப்ரொடக்ஷனால தான் என்ன டெவலப் ஆகும்பா? ஸ்பார்க். அந்த ஸ்பார்க்னால தான் ஃபயரிங்கே வரும். அப்ப ஃபயரிங்கை ஃபர்தரா அவாய்ட் பண்ணணும்னா இந்த எலக்ட்ரிக்கல் கான்டாக்டை என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். அப்ப ஃபயர் ஆனோம்னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன ஆகும்பா? இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப் என்ன ஆகும்பா? எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுல எதோட எக்ஸ்பேன்ஷன் அதிகமா இருக்கும்? காப்பரா இல்ல பிராஸா? பிராஸ். இது எக்ஸ்பேண்ட் ஆனோம்னா ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் இது எப்படி அப்பியர் ஆகும்னா அகைன் இது மெயின், இது அதர் டிவைஸ்னா இப்ப எக்ஸ்பேன்ஷன் நடந்தனால ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் அவுட் சைட்ல வந்திருக்கும். எது நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கான்? பிராஸ்.
அப்ப இங்க ஷார்ட்டா இருக்கக்கூடிய சர்க்யூட் என்ன ஆகுமா, இது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த கான்டாக்ட்ல இருந்து வெளியே வந்துருமா, அப்ப கரண்ட் ஃபர்தரா மத்த டிவைஸ்க்கு பாஸ் ஆகுது, பிரேக் ஆயிடும். அதனால இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்னதுப்பா, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பிரேக். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை பிரேக் பண்றதுக்கு எது யூஸ் ஆயிருக்கு, பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப். ரொம்ப சிம்பிள். இது எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்கிறப்ப இதோட கான்டாக்ட்ல இருக்கும். இது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இது என்ன ஆகுமா, இதுல இருந்து கான்டாக்ட்ல இருந்து வெளியே வந்துருமா. அப்ப வெளியே வந்துச்சுன்னா இங்க இருந்து கரண்ட் கண்டினியூஸா இங்க ஃப்ளோ ஆகாது. புரியுதா? அப்ப எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை பிரேக் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுமா, பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப். எழுதிக்கோங்க. பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் மேட் அப் ஆஃப் டூ டிஃபரண்ட் மெட்டல் ஆர் மெட்டீரியல். மெட்டல் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, அலாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பிராஸ் பியூர் மெட்டலா இல்ல அலாயாப்பா, பிராஸ் அலாய். Bimetallic strip made up of two different material having larger alpha value produce more expansion. Material having large alpha value produces more expansion. Next application, variation of time period in pendulum clock. Variation of time period in pendulum clock. Variation of time period in pendulum clock. The pendulum clock made up of a long rod. Long rod oda bottom la enna irukumba, metallic bob. The bob enna agumba, oscillate agum. For a day, to complete a day, how many oscillations will be takes place here? ஒரு day complete பண்ணா எத்தனை oscillation ஆகும்? one day ல எத்தனை seconds இருக்கு? 86,400 seconds. அப்ப ஒரு oscillationக்கு 1 second னா அப்ப எத்தனை oscillation complete பண்ணும்? 86,400 oscillation complete பண்ணனும் within a day. எந்த clock? pendulum clock. பட் என்ன பிரச்சனைனா சம்மர் டைம்லயும் வின்டர் டைம்லயும் இதே 86,400 செகண்ட்ஸ் எடுக்குமான்னு கேட்டா எடுக்காது. சம்மர்ல 86,400 செகண்ட் விட அதிகமான டைம் எடுக்கும். அப்ப ஒன் டே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் அங்க ரன் ஆகணும்? நார்மலா ஒன் டே கம்ப்ளீட் ஆகுனா எவ்வளவு ஹவர்ஸ் பா? 24 hours. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா சம்மர் டைம்ல to complete same one day pendulum clock will take more than 24 hours. அப்ப clock slow run ஆகுதா இல்ல ஃபாஸ்டா ரன் ஆகுதா? ஒரு process முடியிறதுக்கு நார்மலா 24 hours எடுக்கணும். ஒன் டேன்ற process முடியிறதுக்கு எவ்வளவு டைம் பா? 24 hours. இப்ப அதை விட அதிகமான டைம் எடுக்குதுன்னா அப்ப clock runs slowly இல்ல ஃபாஸ்டா? slowly. எந்த டைம்ல? சம்மர் டைம். எப்படி சார்? அப்ப சம்மர்ல தப்பா டைம் இண்டிகேட் பண்ணுமா? எஸ். இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக என்ன ஒரு ரெக்டிஃபிகேஷன், என்ன சொல்யூஷன் கொடுக்கறாங்கன்றதையும் பார்க்கலாம். முதல் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்றதை பார்க்கலாம். நார்மலா ஒன் டே கம்ப்ளீட் ஆகுனா எவ்வளவு ஹவர்ஸ்? 24 hours. எத்தனை ஆஸ்லேஷன் கம்ப்ளீட் ஆகுமா? 86,400 ஆஸ்லேஷன். இப்ப சம்மர் டைம் வந்தாச்சு. சம்மர் டைம்ல சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த ராடோட டெம்பரேச்சர் என்ன ஆகுமா? ராடோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா ராட் என்ன ஆகும்பா? எக்ஸ்பேண்ட் ஆகும். ராடோட எக்ஸ்பான்ஷனையும் டைம் பீரியடையும் எப்படி சார் ரிலேட் பண்ணுவீங்க? ஆசிலேஷன்ல டைம் பீரியடை மெஷர் பண்றதுக்கு ஃபார்முலா டைம் பீரியட் T is equal to 2 pi root over L by G. What is L? Length of the rod. What is T? Time period. Okay, tell me. இந்த இடத்துல 2 pi G எல்லாம் கான்ஸ்டன்ட். ராடோட லென்த் என்ன ஆயிட்டே வர போறா? சேஞ்ச் ஆகும். ராடோட லென்த் மாறிச்சுனா டைம் பீரியட் என்ன ஆகுமா? சேஞ்ச் ஆகுமா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இந்த இடத்துல T னா என்னது? டைம் பீரியட், நாட் டெம்பரேச்சர்.
Now expand these two term. எரர்ல இது ரெண்டையும் expand பண்ணுங்க. எப்படி expand பண்ணுவீங்க? delta t by t is equal to root L னா L power 1 by 2 தானே? இதை எரர்ல expand பண்ணுங்க. 1 by 2 delta L by L. What is delta L by L? Fractional change in length of the rod. அது இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஃபார்முலாவோட லிங்க் பண்ணோம். delta L by L க்கு என்ன ஃபார்முலா? delta L by L க்கு என்ன ஃபார்முலா? alpha delta theta na அப்ப சொல்லுங்க delta t by t is equal to 1 by 2. இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? alpha delta theta. What is delta t? What is delta theta? தெளிவா சொல்லு. delta t னா என்னது? change in time period. யூசுவலா 1 day க்கு என்ன டைம் பீரியட்? ஏய் 1 day க்கு எத்தனை டைம் பீரியட்? செகண்ட்ஸ் சொல்லு. 86,400 seconds. அதான் இந்த கேபிட்டல் T. What is capital T? Time period for a day. ஒரு டேக்கு யூஸ்வலா எத்தனை டைம் எடுக்குமா? எவ்வளவு டைமா? 86,400 செகண்ட். இப்ப சம்மர்ல டெம்பரேச்சர் என்ன ஆகும்பா? இன்க்ரீஸ் ஆகும்யா. நார்மல் டேல இருக்கிற டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர். இப்ப சம்மர் டைம்ல சடனா 35 டிகிரி செல்சியஸ்னு வந்துருச்சு. அப்ப எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுது? 5. அப்ப அந்த 5ன்ற வேல்யூ இங்க மார்க்கணும். கரெக்ட்டா? வாட் இஸ் ஆல்பா? coefficient of linear expansion of the given rod. The provide பண்ண ராடோட ஆல்பா வேல்யூ தான் y is sleeping. You only middle one. Listen here. What is alpha? Coefficient of linear expansion. அப்ப அந்த ஆல்பா வேல்யூ நான் சொன்ன அந்த டெல்டா தீட்டா மேபி ஒரு 5 டிகிரி செல்சியஸ்னா இந்த கேபிட்டல் T எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா we will get some delta T இல்லையா? Anyone tell me what is delta T? Yes, change in time period. Change in time period na நார்மலா 1 day க்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 86,400 செகண்ட். இப்போ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குமா? அந்த எக்ஸ்ட்ரா டைம் எவ்வளவு சார் எடுக்கும்? அதை மெஷர் பண்றது தான் என்ன ஃபார்முலா? delta T is equal to 1 by 2 alpha delta theta into capital T. உங்க சொல்லுவாங்க பாருங்க, what is delta theta? Change in temperature. What is T? Real time period. For a day, what is the real time period? 86,400 seconds. What is delta T? Increase in time period. Increase in time period. Maybe நான் சொல்ற இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப I am getting answer 10. இங்க ஆன்சர் 10 ன்னு வருதுனா அப்பனா என்ன அர்த்தம்? 10 seconds எக்ஸ்ட்ராவா எடுக்கும். 1 day complete பண்றீங்க 86,400 செகண்ட்னா இப்ப சம்மர்ல 86,410 செகண்ட்ஸ் எடுக்குமா? அப்ப கிளாக் ஸ்லோவா ஓடுதா ஃபாஸ்டா ஓடுதா? ஸ்லோவா ஓடுது. என்ன சார் நிறைய டைம் எடுத்துனா ஃபாஸ்டா தான். ஒரு process முடிக்கிறதுக்கு நார்மலா எடுக்கிற டைம் விட அதிகமா இருந்துச்சுன்னா process ஸ்லோ டவுன் ஆயிருக்கா ஃபாஸ்ட் ஆயிருக்கா? அப்ப சம்மர் டைம்ல கிளாக் ரன்ஸ் ஸ்லோலி. புரியுதா? வேற டவுட் இருக்கா? இதே வின்டர் டைம்ல என்ன ஆகும்பா? இந்த டெல்டா தீட்டா எதுல வரும்? டெல்டா தீட்டானா என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சரை விட வின்டர் டைம்ல டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஆன்சர் மைனஸ்ல வருமா பிளஸ்ல வருமா? மைனஸ். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா வின்டர்ல? டிக்ரீஸ். அப்ப இந்த ஆன்சர் எதுல வரும்? மைனஸ். அப்ப இங்க மைனஸ்ல வரும்னா என்ன அர்த்தம்? டைம் பீரியட் டிக்ரீசஸ். அப்ப நார்மல் டியூரேஷன்ல 1 டேக்கு 86,400 செகண்ட்னா வின்டர்ல less than 86,400. மேபி எனக்கு ஆன்சர் -10 ன்னு வருது. அப்பனா என்ன அர்த்தம்? 1 டே கம்ப்ளீட் பண்றதுக்கு 88,390 செகண்ட்ஸ் எடுக்குதுனா அவ process என்ன இருக்கு? processனா completion of a day. ஒரு டே முடிகிறதா இங்க process. அந்த process என்ன இருக்கா? குயிக்கா முடிஞ்சிருக்குனா அப்ப clock run fast. எப்ப? வின்டர்ல. clock run slowly சம்மர். எந்த அளவுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும் எந்த அளவுக்கு டைம் டிக்ரீஸ் ஆயிருக்கு அதை மெஷர் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா டி. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆல்பா டி டெல்டா தீட்டா. ஓகே, எழுதிக்கோங்க. வேரியேஷன் ஆஃப் டைம் பீரியட் இன் பெண்டுலம் கிளாக். ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. ரைட் ஆல் 4 ஸ்டெப்ஸ்.
இப்போ நிஜமாவே பெண்டுலம் கிளாக்ல வந்து சம்மர்லேயும் வின்டர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குமா சார்? கவனி, அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இதை ரெக்டிஃபை பண்ணும் இல்லையா? எப்பயுமே சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, ஆட்டம் சீசனாக இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒன் டேனா 86,400 தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த டெல்டா டி ஆன்சர் எவ்வளோ இருக்கணுமா? டெல்டா டி எவ்வளோ இருக்கணுமா? 0வா இருக்கணுமா? டைம் ரேட் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படின்னா இந்த ஆன்சர் 0வா தானே இருக்கணும். அப்போ இந்த ஆன்சர் 0வா இருக்குன்னா ஒரே ஒரு தான் ஆல்ஃபா இருக்கு இல்லையா? வாட் இஸ் ஆல்ஃபா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஆல்மோஸ்ட் 0 ஆல்ஃபா வேல்யூ இருக்குமா? எந்த மெட்டீரியலுக்குனா இன்வேர், INVAR. இன்வேர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ராடை டிசைன் பண்ணோம்னா, இன்வேர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ற ராடுக்கு ஆல்ஃபா வேல்யூ ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். அப்போ அந்த ஆல்ஃபா வேல்யூ ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள்னா டெல்டா டி ஆல்மோஸ்ட் 0. டெல்டா டினா என்னதுப்பா? எரர் இன் டைம் பீரியட். சேஞ்சுன்னு சொல்லலாம், எரர்னு சொல்லலாம். அப்போ எரர் எவ்வளோ இருக்குமா? ஆல்மோஸ்ட் 0. அப்போ பெண்டுலம் கிளாக்ல பிரச்சனையே வராது. எந்த ராடை யூஸ் பண்ணோம்னா இன்வார். ஒய் வி ஆர் யூசிங் இன்வார் மெட்டீரியல் in the construction of pendulum rod? Invar rod has least alpha value. Alpha na coefficient of linear expansion. Okay, it has smaller alpha value, so then delta t value becomes almost 0. Delta t means change in time period. If there is no change in time period means clock runs in correct manner. Clock la prachane varadu, one day ku eppeyume 86,400 seconds ஆகும். புரியுதா? ஓகே, முதல் எழுதிக்கோங்க. டெல்டா டீனா என்னன்னு எழுது. எதை செய்யக்கூடாது அது கரெக்டாக நீ இதை ட்ரா பண்ண சொல்லுங்க. மூஞ்சி. டெல்டா டி எரர் இன் டைம் பீரியட். டெல்டா டி எரர் இன் டைம் பீரியட். கேபிட்டல் டி original time period. Delta theta increase in temperature இல்லைன்னா change in temperature. சேஞ்ச் எழுதிக்கோங்க. ஏன்னா வின்டரில் வரப்போ டிக்ரீஸ்னு வரும், சம்மரில் வரப்போ இன்க்ரீஸ்னு வரும். அதனால் ஜென்ரலாக என்னன்னு எழுதிக்கலாம்பா? change in temperature. Alpha coefficient of linear expansion of the pendulum rod. During summer, T dash will be more than T. அப்படின்னா என்னதுப்பா? இது ஒரிஜினல் டைம் பீரியட். கவனிங்க, ஒரிஜினல் டைம் பீரியட் எவ்வளோ? 86,400. சம்மரில் அங்கே காமிக்கிற டைம் பீரியட் அதோட அதிகமாக தானே இருக்கும். ஸோ சம்மர் டைமில் காமிக்கிற டைம் பீரியட் தான் என்னது? T dash. ரியல் டைம் பீரியட் T. எது ஜாஸ்தியாக இருக்கும்? T dash. வாட் இஸ் தீட்டா dash? வாட் இஸ் தீட்டா? இது நார்மல் டெம்பரேச்சர், இது சம்மரில் வரக்கூடிய டெம்பரேச்சர். ஓகேவா? சம்மரில் தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அட் சம்மர், சாரி இன் சம்மர்னு போட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. clock runs slowly, அப்படியே கண்டினியூஸாக எழுதிக்கோங்க. டியூரிங் சம்மர் கண்டிஷன் எழுதிக்கோங்க. clock runs slowly, ப்ராப்ளத்தில் என்ன கொடுப்பாங்கன்னா டியூரிங் சம்மர்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டான். கிளாக் லூசஸ் டைம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா அது என்ன டைம்? சம்மர் டைம். எழுதிக்கோங்க. லாஸ் இன் டைம், பிராக்கெட்டில் லாஸ் இன் டைம்னு எழுதிக்கோங்க. லாஸ் ஆஃப் டைம். அப்படியே வின்டருக்கு எழுதிடுவீங்களா? வின்டருக்கு என்ன எழுதணும்பா? வின்டர்
T dash will be smaller, T will be larger. Theta dash will be smaller, theta will be larger. Clock runs fast. Gain in time. Loss in time வராது, gain in time. We have to discuss 2 more applications to complete this title. நாளை கண்டினியூ பண்ணுவோம்.